காளிமாதேவியின் தரிசனம். தெனாலிராமன் துறவியார் உபதேசித்த மந்திரங்களை நன்றாக மனனம் செய்து நினைவில் வைத்து கொண்டான். ஒரு நாள் நள்ளிரவு நேரம் தெனாலிராமன் காளிமாதேவை தரிசிக்கும் நோக்கத்துடன் வெளியே புறப்பட்டான். உலகமே உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. எங்கும் பரவியிருந்த நிசப்தத்தில் ஒரு பயங்கரத்தன்மை பிரதிபலித்தது. வேறு யாரேனும் என்றால் அந்த அகாலத்தில் வெளியே புறப்படவே துணிந்திருக்க மாட்டார்கள். தெனாலிராமனோ காளிதேவியை தரிசித்து அவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற பிடிவாதத்துடன் இருந்ததால் அவனுக்கு சூழ்நிலையின் அச்சம் ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. அளவு கடந்த உற்சாகத்துடன் ஒருவித லட்சிய வேகத்துடன் ஊரையொட்டியிருந்த காட்டுப்பகுதியை நோக்கி நடந்தான். காட்டுக்குள் பிரவேதித்து நடந்து சென்றபோது அந்த காட்டுப்பகுதியின் சூழ்நிலை திகில் ஊட்டுவதாகவே இருந்தது. சிங்கம், புலி போன்ற கொடிய வனவிலங்குகள் மிக அருகாமையிலேயே பயங்கரமாக கூச்சலிடும் ஓசை காதில் விழுந்தது. பல பயங்கர வனவிலங்குகள் குறுக்கும் நெருக்குமாக ஓடி மனத்தில் பீதியை எழுப்பின. தெனாலிராமனோ எந்த சிந்தனையும் இல்லாமல் சூழ்நிலையின் பயங்கர தன்மையை பற்றி கவலைப்படாமல் காட்டுக்குள் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தான். காட்டின் மத்திய பகுதியை அவன் அடைந்தபோது மிகவும் பழைய காளி கோயில் ஒன்று நிலா ஒளியில் பளிச்சென காட்சியளித்தது. தெனாலிராமன் தொலைவில் இருந்தவாறே காளி கோயிலை நோக்கி தலைகுனிந்து கரம் கூப்பி வணங்கினான். பயபக்தியுடன் காளி கோயிலை நெருங்கினான். கோயில் பழமை தோற்றத்துடன் காணப்பட்டாலும் சிதைந்து சீரழிந்த நிலையில் இல்லை. யாரோ கோயிலை அவ்வப்போது பழுது பார்த்து இருப்பார்கள் போலிருக்கிறது. கோயிலின் சுற்றுப்புறமும் தூய்மையாக வைக்கப்பட்டிருந்தது. தெனாலிராமன் மந்திரங்களை முணுமுணுத்து கொண்டே சந்நிதியை அடைந்தான். காளிமாதேவி அவன் எதிரே தோன்றினாள். மாதாவின் பயங்கர திருவுருவத்தை நிதானமாக கண்ணோட்டமிட்ட தெனாலிராமன் கலகலவென கைகொட்டி சிரித்தான். அவனுடைய அந்த செயல் காளிமாதாவுக்கு பெரும் வியப்பை அளித்தது. அவளுடைய தோற்றத்தை கண்ட மாத்திரத்திலேயே அந்த பயங்கர கொடூர உடலமைப்பை கண்டு பீதியடைந்து உயிரை விட்டவர்கள் பலர் உண்டு. காளிமாதாவின் பரம பக்தனாக இருந்தால் கூட அவள் நேரடியாக பிரசன்னமாகும்போது அவளை ஏறெடுத்து பார்க்க துணிய மாட்டார்கள். தன்னை சற்றும் கலக்கமின்றி குழப்பமின்றி நோக்கியதோடு தன்னை பார்த்து கலகலவென சிரிக்கவும் செய்த தெனாலிராமனின் செயல் அவளை வியப்பின் எல்லைக்கே கொண்டு சென்று விட்டது. குழந்தாய், என்னுடைய தோற்றத்தை கண்டு உலகமெல்லாம் அஞ்சி நடுநடுங்கும் என்று கூறுவார்கள். நீயோ சற்றும் அச்சமடையாது என்னை கண்டு கலகலவென சிரித்தாய். எனது தோற்றம் உனக்கு அச்சத்தை ஓட்டவில்லையா என்று காளிமாதா கருணையோடு கேட்டாள். தெனாலிராமன் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி காளிமாதாவை வணங்கினான். பிறகு, அன்னையே, தங்களை பார்த்து நான் ஏன் அச்சப்பட வேண்டும்? தாயை பார்த்து சேய் அச்சப்பட்டதாக வரலாறு உண்டா? சகல உயிர்களையும் காத்து ரட்சிக்கும் அன்னையாகிய தங்களை பார்த்து எதற்காக பயப்பட வேண்டும் என்று பவ்யமாக கூறினான். அது சரி, என்னை கண்டதும் சிரிக்க வேண்டும் என்று ஏன் உனக்கு தோன்றிற்று என்று காளிமாதா வினவினாள். அன்னையே, தங்களுடைய திருத்தோற்றத்தை பார்த்தபோது எனக்கு சில ஐயப்பாடுகள் தோன்றின. ஆயிரக்கணக்கான முகங்கள் தங்களுக்கு இருக்கின்றன. எனக்கு இருப்பதோ ஒரு முகம்தான். எனக்கு ஜலதோஷம் ஏற்பட்டு சளி பிடித்து கொண்டால் எனக்கிருக்கும் ஒரு மூக்கை சிந்தி சளி அகற்றி வருவதற்கே பெரும் பாடுபட வேண்டியிருக்கிறது. தங்களுக்கிருக்கும் 1000 முகங்களும் ஜலதோஷ தொல்லைக்கு இலக்காக நேர்ந்தால் உங்கள் கதி என்னவாகும் என்று எண்ணி பார்த்தபோது என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை என்றான் தெனாலிராமன். அதை கேட்ட காளிமாதாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. தெனாலிராமனை அருகே அழைத்து அவன் சிரசை அன்போடு தடவி கொடுத்து, குழந்தாய், உன்னிடம் அமைந்திருக்கும் இந்த நகைச்சுவை உணர்வு உன் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உன்னிடம் அமைந்திருக்கும் இந்த நகைச்சுவை உணர்வே உன்னுடைய மகத்தான பலமாக ஆகட்டும். இந்த உணர்வினாலேயே நீ மக்களிடத்திலே பெரும் செல்வாக்கை பெறுவாய். மன்னர்களெல்லாம் உன்னோடு தொடர்பு கொள்வதை பெரும் பாக்கியமாக கருதுவார்கள். இந்த நகைச்சுவை உணர்வை வைத்தே எதிர்காலத்தில் பெரும் செல்வமும் செல்வாக்கும் பெறுவாய். சுகபோக வாழ்க்கையில் திளைப்பாய். உன்னுடைய இந்த நகைச்சுவை உணர்வு
உனக்கு உலகப் புகழ் தேடித்தரும். நீ மறைந்து விட்டாலும் உன்னுடைய நகைச்சுவை காரணமாக உனக்கு ஏற்பட்டிருக்கும் புகழ் உலகம் உள்ளளவும் நீடிக்கும். நான் என்றும் உனக்கு பக்கத்துணையாக இருப்பேன். நீ பூரண நலத்துடன் நெடுங்காலம் வாழ்வாயாக என்று அன்னை காளிதேவி வரம் அளித்து அருள்பாலித்துவிட்டு மறைந்து தருளினாள். தெனாலிராமன் பக்தி பரவச உணர்வுடன் காளி மாதாவின் திருநாமங்களை உரத்த குரலில் கூறி மாதாவுக்கு பக்தி பூர்வமாக வணக்கம் செலுத்தினான். அதற்குள் பொழுதும் புலர்ந்துவிட்டது. உலகத்தை மூடியிருந்த இருள் அகல கீழ்திசையில் பேரொளி தோன்றிற்று. தெனாலிராமனின் வாழ்க்கையை ஆக்கிரமித்து கொண்டிருந்த வறுமை இருள் காளிமாதாவின் அருளால் இருக்கும் இடம் தெரியாமல் மறைய அவனுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி பேரொளி தோன்றிற்று. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.